தம்பி, பெண்களை நாம் தூக்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாண்டாம். ஆனால் கேவலப்படுத்தாமல் இருக்கணும். ஏன்னா பொம்பளைங்கிறவ யார்? நீ பொம்பளை உதட ரசிக்க. அந்த உதடு என்னது? உங்கள் அம்மா உனக்கு மாறி மாறி உன் உடம்பு பூரா கொடுத்த முத்தம் கொடுத்த, உன் அம்மா கொடுத்த முத்தம் கொடுத்த உதடு. அதை ரசிக்க. பெண்களுடைய மார்புகளை நீங்கள் ரசிக்கிங்க. மார்பு என்னது? தன் இரத்தத்தை பாலாக்கி, தன் சரீரத்தை உருக்கி, உன்னுடைய பசியை போக்கி, உன்னுடைய ஜீவனை காப்பாற்றின ஒரு பாலூட்டி உறுப்பு தான் பெண்களுடைய மார்பு. என்ன? தொப்புள், பெண்களுடைய தொப்புள். உனக்கு தொப்புள் குடி உறவையும், உனக்கு கர்ப்பப்பையில் இருக்கும்போது மூச்சு காத்தையும் உணவையும் தந்த ஒரு உறுப்பு அது, பெண் உறுப்பு. நீ அருவாகி உருவாகி இந்த உலகத்துக்கு என்ன, நீ வெளியில் வர்றதுக்கு, இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு வந்த பாதடா. அதனால் அவள் மொத்தத்தில் உன்னுடைய தாய். ஒரு ஆம்பளைக்கு பருவ வயது வந்ததும் இயற்கையாகவே இன விருத்திக்காக அந்த உடம்பு, அந்த காம உணர்வுகள் வருவது இறைவனின் படைப்பு. அது இன விருத்திக்காக. அந்த காம உணர்வை அடக்கிறதுக்கு தான், இன விருத்திக்காகவும் தான் அதை தன் பெற்ற மகனுக்கு இன்னொரு பொண்ணை அந்த தாய் ஏற்பாடு பண்ணி மனம் முடிச்சு வைக்காங்க. தாயோ தகப்பனோ, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரே கோட்பாடு தான். என்ன, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படியோ இருந்து யாருன்னே தெரியாத, முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பேசி முடிவு பண்ணி, இவனுக்கு இன்னாருக்கு இன்னாரென்று எழுதி வைத்தானே தேவன் அன்றுன்னு ஒரு பாட்டை போட்டு கல்யாணத்தை முடிச்சு வைக்கும். என்ன, அதனால் கெட்டின மனைவியை தவிர மற்ற அனைத்து பெண்களும், குழந்தை முதல் கிழவி வரை அனைவரும் தாயாக போற்றலைனாலும் பரவாயில்லப்பா. நீங்கள் கேவலப்படுத்தாதீங்க. பெண்ணியம் காப்போம், பெண்ணினம் காப்போம். கன்னிமை போல் பெண்ணினம் பெண்மை காப்போம். வாழ்க வளமுடன்.